பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுவதன் மூலமாக மனித குணத்தில் உள்ள நம்ம அனைவருக்கும் நம்முடைய எல்லாருடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தோம். 2வது அத்தியாயத்தில் உரையாக சில விஷயங்கள் சொன்னார். கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டையுமே அறிமுகப்படுத்தினார். 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் என்பது முழுமையாக உபதேசிக்கப்பட்டது. ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகம், அந்த குவாலிஃபிகேஷன் அதை சொன்னதுக்கப்புறம் அதனால் கிடைக்கக்கூடிய நமக்கு அதன் தகுதியை வளர்த்து கொண்ட ஒருவன் எப்படி ஞானத்தை அடைகின்றான், எப்படிப்பட்ட ஞானத்தை அடைகின்றான் அப்படிங்கிறத முழுமையாக 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் ரெண்டுமே அந்த ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார். இது நம்மளுடைய சமஸ்த சாஸ்திரத்தின் சாரம், ரொம்ப ஹையஸ்ட் உபநிஷத்தில் இருக்கிற அப்படி சாரத்தை பிழிஞ்சு கொடுக்குறார் பகவான். அந்த இதுதான் எல்லா துக்கத்திற்கும் தீர்வாக இருப்பது இந்த ஞான யோகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஞான யோகமானது இதற்கு ஒரு யுகத்திலையும் நான் என்ன பண்ணுறேன், இது எப்பெல்லாம் இது மறந்து போயிருதோ மக்களுக்கு, அப்பெல்லாம் என்ன பண்ணுறேன், இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கின்றேன் அப்படின்னு இந்த ஞானத்தோட மகத்துவத்தை சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இதில் ஒரு கர்மண்யே அகர்ம யஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை சொன்னார். கர்மத்தில் அகர்மத்தை யார் பார்க்கின்றானோ, அகர்மத்தில் கர்மத்தை யார் பார்க்கின்றானோ அவனே புத்திமான் அப்படிங்கிறத சொன்னார். நமக்கு இந்த இடத்துல நமக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஸ்லோகம், ரொம்ப தலை சுத்திர வைக்கிற மாதிரி என்ன சொல்கிறாரு, அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. என்ன சொல்ல வர்றாரு இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா, ஆத்மா ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா நம்ம பலவாகவே பார்த்துட்ருக்கோம். நான் வேற, நீ வேற, அவன் வேற, அவா வேற, இது வேற, அது வேறன்னு என்ன பண்ணுறோம், நமக்கு ஜென்மாந்திரமாக பலவாகவே எல்லாமே தெரிகின்றது. பகவான் முதல்ல என்ன செய்கிறாரு, ஆத்மாவையும் அனாத்மாவையும் முதல்ல சாஸ்திரம் பிரித்து சொல்கின்றது. இந்த உடம்பையே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த உடம்புக்கு வேறான ஒரு நிலையான தத்துவம் ஒன்று இருக்கின்றது அப்படின்னு முதல்ல அறிமுகப்படுத்துச்சு. இந்த உடல் வேறு, அந்த மெய்ப்பொருள் தத்துவம் வேறு அப்படின்னு என்ன முதல்ல பிரித்து சொல்லிச்சு. ஆத்மா அனாத்ம விவேகம். 2வது என்ன பார்த்தோம், நம்ம இந்த ஆத்மா 2 அல்ல, இது ஏகம். எப்படி ஆகாசம் ஒன்று தான், நிறையா குடத்தில் வைக்கும்போது அந்த ஒரு குடத்துக்குள்ளே தனித்தனி ஆகாசம் இருப்பது போல அந்த மெய்ப்பொருள் தத்துவம் ஒன்று தான். ஒரு உடம்புலையும் அது வெளிப்படும் போது அது பலவாக தெரிகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை சொல்கிறார், ஏகக ஆத்மா ஏகக அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஹையஸ்ட் 3 ஸ்டெப்பில் கொண்டு போகிறார். சாஸ்திரம் 3 ஸ்டெப்பில் சொல்லி கொடுக்குது. முதல்ல ஆத்மா அனாத்மா அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம் நம்ம. ஆத்ம அனாத்ம விவேகம். பிறகு அந்த ஆத்மா ஒன்று தான், ஒருத்தருக்கும் தனித்தனி ஆத்மா கிடையாது, அந்த ஆத்மா ஏகக அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆத்மாவிற்கு வேறாக அனாத்மா என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற அந்த மேலான தத்துவத்தை சொல்லிட்டு, உண்மையில் உலகம் என்பது ஒரு தோற்றமே அப்படிங்கிறதுக்கு அந்த காரண காரிய பாவத்தை பார்த்தோம். இதுதான் ரொம்ப மேலான ஹையஸ்ட். எப்படி அலைகள் பலவாக இருந்தால், அலைகள் நிறைய சின்ன அலை குட்டி அலை எல்லாம் பலவாக இருக்கின்றது, உண்மையில் தண்ணி ஒன்று தான். உண்மையில் அது என்னது, தண்ணி தான். அதுபோல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா துக்கத்திற்கும் காரணம் நம்மிடம் உள்ள இந்த வேற்றுமை புத்தி தான் காரணம். எல்லா துக்கத்திற்கும் காரணம் நீ வேற நான் வேறன்னு அந்த பேத புத்தி தான் காரணம். எல்லாவற்றையும் பிரம்மமாக பார் அப்படிங்கிற அந்த மேலான தத்துவத்தை அப்படி சாப்பிடும்போது அப்படி சொல்கிற அதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக
மறக்காமல் இருக்கணும். தினம் 3 தடவை சாப்பிட்றோம், 3 தடவை என்ன பண்ணணும், நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த சாஸ்திரம் மறக்கக்கூடாது. உண்மையிலே இருப்பது ஒரு பொருள் தான் இருக்கின்றது, அது மாயையால் பலவாக காட்சியளிக்கின்றது அப்படிங்கிறதுக்கு அந்த யாக குண்டத்தில் பண்ணுற அந்த ஹோமம், அந்த ஹோம கரண்டியும் பிரம்மம், அதை செய்பவனும் பிரம்மம், அதில் அர்ப்பணிக்கின்ற அந்த ஹவிசும் பிரம்மம், அதனால் உனக்கு கிடைக்கின்ற பிரயோஜனமும் பிரம்மம் சொல்லிட்டு சர்வம் பிரம்மமயம், பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சாஸ்திரத்தை ஸ்வர்ண திருஷ்டி அப்படின்னு சொல்லும். எப்படி வளையல் வேற, கம்மல் வேற, கொலுசு வேற, செயின் வேறன்னு சொன்னாலும் உண்மையில் என்னது, மூலப்பொருள் ஒன்று தான். அந்த மூலப்பொருள்ங்கிற அந்த திருஷ்டியில் நம்ம பார்க்கும்போது இருப்பது ஒன்றே. நம்ம நாம ரூபத்தை பார்த்தோம், அதனுடைய பெயர் வடிவத்தை பார்க்கும்போது அது பலவாக தெரிகின்றது. உண்மையில் இருப்பது ஒரு பொருள் தான் இருக்கின்றது அப்படின்னு அந்த ஒரு மேலான தத்துவம். இது உபநிஷத்தில் ஏற்கனவே முண்டக்க உபநிஷத்தில் இதே ஒரு மந்திரம் இருக்குது. பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்சாத் பிரம்ம தட்சிணத்தக பிரம்மச்ச உத்தரத்தக அத்தச்ச ஊர்தம் ச பிரசித்தம் பிரம்மைவ இதம் விஸ்வமிதம் பிரதிஷ்டம். இந்த விஸ்வம் அனைத்தும் பிரம்மமே அப்படின்னு இந்த உபனிஷத் மந்திரம். முன்னாடியும் பிரம்மம், பின்னாடியும் பிரம்மம், மேலையும் பிரம்மம், கீழையும் பிரம்மம், எல்லா இடத்துலையும் பிரம்மம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை இது வேறு ரூபத்தில் சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். இப்போ சர்வம் பிரம்மமயம். இன்னும் பின்னாடி இதை பற்றி நல்லா விளக்கமாக சொல்ல போகிறார் பகவான். சூத்ரே மணிகணா இவ அப்படிம்பார். எப்படி ஒரு நூலில் நிறைய மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு உள்ளே இருக்கிற அந்த நூல் ஒன்று தான். அதுபோல் நாம ரூபங்கள் பலவாக தெரிந்தாலும் இதற்குரிய ஆதாரமான அந்த மெய்ப்பொருள் ஒன்று தான் அப்படின்னு ரொம்ப ஹையஸ்ட் சொல்லிட்டார். சொன்னோடனே நமக்கு ஒரு மாதிரி புரியலையே, புரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு என்னாகும், நமக்கு ஒரு ஸ்தம்பிச்சு நிற்போம். நம்ம உடனே கிருஷ்ணர் டக்குன்னு இறங்கிடுவார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு சில தகுதிகள் வேணும். புரிஞ்சாலும் மனசில் ஏற்றுக்கிட்டாலும் என்ன பண்ண, நமக்கு மனசில் பதியாது. நான் வேற நீ வேறேன்னு பார்த்து பார்த்து பழகிட்டோம். எல்லாம் ஒன்று தான், எல்லா நோக்கும் இடமெல்லாம் நாமன்றி வேறு இல்லைன்னு கேட்க நல்லா இருக்குது. ஆனால் விவகாரம் பேதத்தில் தானே நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். என் குணம் வேறையாக இருக்குது, ஒவ்வொருத்தருடைய குணங்கள் வேறு வேறையாக இருக்குது. அப்போ பல குணங்களோடு நம்ம பண்ணும்போது என்ன, அது ஒரே ரசபாசம் ஆயிடுதே. அப்படிங்கும்போது இந்த ஞானம் நமக்கு நல்லா மனதில் பதிகிறதுக்கு நிறைய தகுதிகள் வேணும் அப்படின்னு இனி அதற்குரிய தகுதிகளை சொல்ல போகிறேன். எப்படி நம்மளை இந்த ஞானத்துக்கு தயார்படுத்திக்கிறது, நம்ம மனதை எப்படி இந்த ஞானத்திலேயே நிலை நிறுத்துவதற்கு ஒரு பக்குவப்பட்ட மனம் வேணும். ஏற்கனவே சொன்னார், கர்மயோகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். கர்மயோகத்தில் என்ன சொன்னார், ஈஸ்வர எதையுமே விட்டுட்டு ஓடவே சொல்லலை. இருக்கிற டியூட்டியை ஒழுங்காக பண்ணினா நிம்மதியாக இருப்பேங்கிற. எங்கேயுமே போக வேண்டாம், நீ இருக்கிற டியூட்டியில் உன்னுடைய பாவனையை மட்டும் மாற்றி செய்யு. ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்யு, எதையும் எதிர்பார்க்காத. ஏன்னா உன்னுடைய சுகதுக்கத்தை நீ மாத்திரம் நிர்ணயிக்கிறது கிடையாது. உன்னுடைய வெற்றி தோல்வி உன்னுடைய கையினால் மட்டும் நிர்ணயிக்கப்படுவது கிடையாது. அதற்கு பலவிதமான எல்லாருடைய கூட்டு பிராரப்தம் இருக்குது நமக்கு. இப்போ அதனால் என்ன பண்ண முடியாது, உன்னால் மட்டும் நிர்ணயிக்க முடியாது. அதனால் உன்னுடைய முயற்சியை முழுமையாக நீ எல்லா காரியத்திலையும் செலுத்து. அதனுடைய பலன் வரும்போது வெற்றியோ தோல்வியோ அதை சமத்துவ புத்தியோடு ஏற்றுக்கோ, ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கோ. அப்படியே உனக்கு தோல்வி கிடைச்சாலும் உலகியல் தோல்வியாகத்தான் அது இருக்கும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை உனக்கு ஒரு தோல்வியும் கிடையாது. ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயத்தே மகத்தோ பயாத்துன்னு 3வது அத்தியாயத்தில் சொன்னார். இந்த பாவனையோடு நீ உன்னுடைய காரியத்தை பண்ணினா, இவ்வளோண்டு நீ பண்ணினா கூட வேஸ்டே கிடையாது. உலகியல் நோக்கத்தில் பார்க்கும்போது உன்னை மற்றவங்க தோல்வி அடைஞ்சதான் நினைக்கலாம். பகவான் உனக்கு ஃபெயில் மார்க்கே போடலை, பாஸ் மார்க் தான் போடுற. நம்ம உலகியல் நோக்கத்தில் நம்ம ஃபெயில் ஆன மாதிரி தெரியலாம். ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஆகுது, நமக்கு அந்த பக்குவம், நம்மளுடைய புருஷார்த்தமே மாறி போயிடும். இப்போ இந்த மாதிரி அடி வாங்கும்போது என்ன ஆகும், நமக்கு இது வரைக்கும் அறம் பொருள் இன்பத்திலே இருந்திருப்போம், நமக்கு தர்ம அர்த்த காமத்திலே உட்கார்ந்து இருந்திருப்போம். இப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், நமக்கு மோட்சத்துக்கு தகுதியாயிரும். நம்ம மோட்சத்துக்கு தகுதியாயிரும். அதனால் நமக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்ம உலகியல் தோல்வியை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. பகவான் நமக்கு மார்க் போடுறார். நமக்கு உலகத்தில் இருக்கவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த வீட்டுக்காரங்க, நம்ம கூட பிறந்தவங்கெல்லாம் மார்க் போடணும் அவசியமே கிடையாது நமக்கு. இப்போ நமக்கு ஒரு யோக்கியதை கிடைக்கின்றது அந்த வாழ்க்கை முறையை நம்ம மாற்றும் போது. அப்போ இந்த மேலான ஞானம் நம் மனதில் பதிகிறதுக்கு என்ன விதமான சாதனைகள் நம்ம பண்ணணும். ஏன்னா சிதப்பிரஜை லட்சணம் பார்த்துட்டோம், சிதப்பிரஜன் எப்படி இருப்பாங்கிற சொல்லிட்டார்.
அப்போ அது ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ எதுலேயுமே இந்த பகவத்கீதையில் எந்த பிரச்சனைக்கும் நம்ம யார்கிட்டையும் மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறதே கிடையாது. மாற்றங்களை நம்மகிட்ட கொண்டு வரப்போம். ஒரு பிரச்சனையை பார்க்கறதுல அதனுடைய பாவனையை நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம். அதுதான் நமக்கு அறிவை கொடுக்குறார் பகவான். யாரையும் மாற்றவே சொல்லலை. அவங்கவுங்க அப்படி இப்படி தான் இருக்க போகிறாங்க. அதை நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம், ஹேண்டில் பண்ண போகிறோம். அதனால தான் எடுத்தோடனே கவலைப்படாதன்னு சொன்னார். அசோச்சியா நன்வ சோச்சஸ்தும் சொன்னவர். அறிவாளி கவலைப்பட மாட்டான். அறிவாளி என்ன பண்ணுறான், யாரையும் மாற்றவே முயற்சி பண்ண மாட்டான். அவனை எப்படி இதுக்கு தக்கபடி என்ன பண்ணுறது, கவலை இல்லாமல் மாற்றிக்கிறது. அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு செருப்பு இருக்குது. கல்லு முள்ளு என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் வர எல்லா கல்லு முள்ளையும் என்ன பண்ண முடியும் அவனால்? இந்த செருப்பு இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், பாட்டுக்கு போக முடியும். ஏற்கனவே இந்த இதில் பார்த்தோம், கீதா மகாத்மியத்தில் பார்த்தோம். நமக்கு தாமரை இலை தண்ணீர் போல என்ன பண்ண முடியும், ஒரு ஞானி எப்படி பிராரப்தத்தை அனுபவிப்பது. எவ்வளோ கஷ்டமான பிராரப்தம் இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் என்ன பண்ணலாம், இந்த ஞானம் இருந்துச்சுன்னா நம்மளால் பாதிக்கப்படாமல் கடந்து விட முடியும். இது பகவான் சொன்னார், 3 லோகத்தையும் 3 லோகான் பாலயாம் யகம். இந்த கீதா ஞானம் உபாசிரித்திய 3 லோகான் பாலயாம் யகம். இந்த ஞானத்தை வச்சு தான் நானே என்ன பண்ணுறேன், இந்த 3 உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய பார்த்தோம். அப்போ இந்த ஞானம் என்ன ஞானம், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இருப்பது அனைத்தும் பிரம்மமே, சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற அந்த ஞானம் நம்ம மனசில் பதிகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். 12 வகையான சாதனைகள் சொல்ல போகிறார். 25லேருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும், 25லேருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் சாதனைகள். இந்த ஞானம் நமக்கு நன்றாக மனதில் பதியணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும், நம்ம எப்படி நம்மளை நாமே ஒரு நீட் எக்ஸாம் போனால் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு வருஷக்கணக்காக பிள்ளைய என்ன பண்ணுதுங்க, ஒரு வருஷம் விட்டுட்டு படிப்பெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக்டர் படிப்புக்கு, ஒரு அனித்தியமான படிப்புக்கு ஒரு வருஷம் மட்டுமா 2 வருஷம் கூட என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போக வேண்டியது இருக்குது. அது மாதிரி தான் இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மாதிரி, நீட் எக்ஸாம் மாதிரி. இது என்னது, இந்த ஞானம் நமக்கு வருவதற்கு. ஏன்னா இதுதான் நிம்மதிக்கான வழி, பரிபூர்ண நிம்மதிக்கான வழி, எதனாலும் பாதிக்கப்படாத நிம்மதிக்கான வழி. இப்போ 12 விதமான சாதனைகள் சொல்கிறார் 25லேருந்து 30 வரைக்கும். அதில் 25வது ஸ்லோகம். தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகினஃ பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகினஃ பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. இதில் 2 யஜ்ஞம் கொடுக்குறாரு. ஒன்று தேவ யஜ்ஞம், இன்னொன்று பிரம்ம ஞான யஜ்ஞம். இதில் 2வது வரி பார்த்துருவோம். இதுதான் நம்ம அடைய வேண்டிய லட்சியம். அதையும் ஒரு யஜ்ஞமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானம் எந்த ஞானம், சர்வம் பிரம்மமயம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி, பிரம்மம் மட்டும்தான் இருக்கின்றது, அந்த அத்வைத்த ஞானம். அந்த ஞானத்தை எப்படி அடைவது அப்படிங்கிறத 2வது வரியில் சொல்கிறார். இதுதான் நம்மளுடைய அடைய வேண்டிய லட்சியம். மற்ற 11 வகை யஜ்ஞம் இருக்கு இல்லையா, இந்த மற்ற 11 இதுக்கு சாதனைகள். புரியுதா? 12 விதமான சாதனைகள் சொல்லியிருக்கு. ஞானத்துக்குரிய நேரடி சாதனம், மோட்சத்துக்குரிய நேரடி சாதனம் ஞானம்னு பார்த்தோம். அந்த ஞானத்தை ஒரு யஜ்ஞமாக சொல்லியிருக்கு. மோட்சத்துக்குரிய நேரடி சாதனம் ஞானம், அதை ஒரு யஜ்ஞமாக சொல்லியிருக்கார். இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு 11 மற்ற சாதனைகள் சொல்லியிருக்கு. நமக்கு முதல் வரியில் இப்போ 2வது வரி பார்ப்போம். பிரம்மாக்னா அபரே யஜ்ஞம் யஜ்ஞேன யஜ்ஞேன ஏவ உபஜுஹ்வதி. இப்போ இதுதான் நமக்கு ஞான யஜ்ஞம்னு சொல்கிறோம். ஞான யஜ்ஞம் அப்படின்னா எதுவும் ஹோமம் பண்ணுறது கிடையாது. நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதே ஒரு யஜ்ஞமாக சொல்லப்பட்டிருக்கு.
யஜ்ஞம் அப்படின்னாலே வந்து ஒரு செயலை செய்யும்போது அதனை ஈஸ்வரனோடு நம்ம தொடர்பு படுத்தி ஒரு காரியத்தை பண்ணும்போது ஒரு சாதாரண செயல் யஜ்ஞமாக மாறிவிடும். அதுக்கு ஒரு ஹோமம் மாதிரி நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ நமக்கு மேலான ஒரு இதை சொல்கிறார். அப்பரேன சிலர் என்ன பண்ணுறாங்க, என்ன யஜ்ஞம் பண்ணுறாங்க, என்ன ஹோமம் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரம்ம அக்னே, பிரம்மமாகிய அக்னியில் யஜ்ஞம் யஜ்ஞேன ஏவ உபஜுஹ்வதி, அந்த பிரம்மத்தில், அந்த பரமாத்மாவில், ரெண்டாவது யஜ்ஞம் ஜீவாத்மான்னு அர்த்தம். ஜீவாத்மாவாகிய தன்னையே அந்த பரமாத்மாவில் ஹோமம் செய்து விடுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னையே அந்த ஹோமத்தில் என்ன பண்ணுறான், ஆகுதியாக கொடுத்து விடுகின்றான். இதில் ரெண்டு விஷயம் வரும். அக்னி ஒன்று வரும், ஹவிஸ் ஒன்று வரும். ஹவிஸ்னால் அந்த இதில் அர்ப்பணிப்பது, அந்த அக்னியில் அர்ப்பணிப்பது. அக்னினா ஹோம அக்னி நம்ம பார்க்குறோம். எந்த ஹவிஸை நம்ம அதுக்குள்ளே போடுறோமோ அது என்ன ஆகிடுது, அந்த அக்னி மயமாக ஆகி விடுகின்றது. புரியுது இல்லையா? நம்ம இப்போ அதில் நெய் விட்டாங்கன்னா நெய் என்னாது, அது மறைஞ்சு போயிடுது. அதில் அக்னி வந்து அதை சாப்பிட்ருது. அது மாதிரி மேலான இந்த ஞானம், இந்த ஞானத்தினால, எந்த ஞானம்? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி, இந்த ஞானத்தினால என்ன பண்ணுறான், தன்னையே பிரம்மமாக புரிந்து கொண்ட ஒருவன் நான் உடல் மனம் புத்தி அல்ல என்ற அந்த ஜீவாத்ம புத்தியை என்ன பண்ணுறான், அந்த அக்னியில் போட்டுறான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அவன் தன்னையே பிரம்மமாக புரிந்து கொண்டுள்ளான். எதனால? உபஜுஹ்வதினா அதில் ஹோமம் செய்கின்றார்கள். நமக்கு ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி இருக்குது. இதுக்கு நிறைய ஸ்டெப் இருக்குது. எப்படி வந்து இந்த ஜீவாத்மாவாகிய தன்னை பரமாத்மாவாக புரிந்து கொள்வது அப்படின்னா, அதுக்கு ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரவணம்னா என்னது? இந்த சாஸ்திர பாடத்தை நீண்ட நாள் ஒரு குரு கிட்ட போய் என்ன பண்ணுறான், இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறான். 3 விஷயம் நமக்கு ரொம்ப நல்லா கண்டிப்பாக தெரியணும். இந்த சாஸ்திரத்துக்குள்ளே நமக்கு நல்லா ஆழமாக படிக்கணும் அப்படின்னா, ஜீவன்னா என்ன, ஜெகத்துனா என்ன, ஈஸ்வரன்னா என்ன அப்படின்றது 3 விதமான தத்துவங்கள் நமக்கு ஆழமாக புரியும். இதுக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர். நம்மளாக படிக்கக்கூடாது. இதை ஒரு முறையாக சம்பிரதாயமான குரு கிட்ட போய் படிக்கணும். ஏன்னா நம்மளாக படித்தோன்னா தப்பாக படிச்சிடும். நம்ம ஸ்கூலில் படிக்கிறல ஏபிசிடியில் நம்மளாவா படித்தோம்? ஸ்கூலில் போய் உட்காந்து தானே படித்தோம். அந்த படிப்பே எல்லா அம்மாமாருக்கும் தெரியும். ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க தெரியாத நமக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம், அங்கே போய் தான் படிக்கணும். அந்த குரு கிட்ட தான் படிக்கணும். சம்பிரதாயமாக படிக்கணும். சம்பிரதாயமாக படித்தா தப்பாக படிக்க மாட்டோம். இன்னொன்று ஈஸியாக புரிஞ்சிடணும். அது மாதிரி நீண்ட நாள் ஒரு குரு கிட்ட போய் இந்த ஆத்ம தத்துவத்தை நீண்ட நாள் கேட்பது பேர் ஸ்ரவணம். குரு சொல்லி கொடுக்கும்போது நிறைய டவுட் வரும் நமக்கு. அதுனா என்ன, இதுனா நிறையன்னா, அது எப்படி சிருஷ்டியை சொல்லுவார், ஜீவன்னா என்னன்னு சொல்லுவார், உலகம்னா என்னன்னு சொல்லுவார், இறைவன்னா யார், எதனால் கஷ்டப்படுறோம், அப்போ நிம்மதிக்கு வழி என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு என்ன ஆகும், கேள்வி வரும். குருக்கிட்ட போய் என்ன பண்ணுவோம், தோண்டி தோண்டி கேள்வி கேட்போம். ஆத்மானா என்ன அப்படின்னு என்ன பண்ணுவோம், நிறைய டவுட். நம்மளாக கேட்க முடியாது. நம்மளாக போய் உட்காந்து ஆத்மாவை தேடுனா நம்மளால தேட முடியாது. ஒரு குரு கிட்ட போய் முறையாக போய் நீண்ட நாள் நம்ம படிக்கிறது பேர் ஸ்ரவணம். அதுக்கப்புறம் நிறைய சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தெல்லாம் குரு கேட்டால் சொல்லி கொடுப்பார். நம்ம சம்பிரதாயத்தில் எதையுமே நீ கண்மூடித்தனமாக நம்புன்னு சொல்லவே மாட்டோம். எவ்வளோ கேள்வினாலும் கேட்கலாம். நமக்கு எல்லா என்னது, நமக்கு அந்த குருமார்கள் அவ்வளோ கருணை நமக்கு. அதுக்கு பேர் மனநம்னு பேர். அதுக்கப்புறம் இந்த ஞானம் நமக்கு, ஏன்னா நமக்கு மனதில் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மளால் இந்த ஞானத்தை ஓகே, அவர் குரு சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்ம சொல்கிறது வரைக்கும், நமக்கு ஏற்றுக்கிறது வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு புரிஞ்சிட்டாலும் ரொம்ப நாள் நம்ம உடல் மனம் புத்தி நம்ம நினச்சிட்டே இருந்ததுனால அந்த பழக்க தோஷத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால் மாற்றி யோசிக்க முடியாது. இப்போ அதுக்கு தனியாக என்ன பண்ணுறோம், நிதித்தியாசனம்னு பேர். நிதித்தியாசனம்னா தியானம் பண்ணுறது, ஆத்ம தியானம். நீண்ட நாள் உட்கார்ந்து என்ன பண்ணணும், நம்ம அபியாசம் பண்ணணும். இந்த மாற்றி யோசிக்க பழகிறதுக்கு. நான் உடம்பு, நான் அம்மா, இப்படியே பல ஜென்மமாக யோசிச்சுட்டேன், எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு. குரு என்ன சொல்கிறாரு, கஷ்டம் யாருக்குன்னு சொல்கிறார், கஷ்டம் உடம்புக்கு. கஷ்டத்தை பார்க்குற நீ கஷ்டம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறைய சொல்லி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஆள் மனசில் பதிய வைக்கிறதுக்கு பேர் நிதித்தியாசம்.
இப்போ இதுக்கு பேர் தான் ஞான யோகம்னு பேர். இப்போ இருப்பது ஒரு பொருள் தான் இருக்கின்றது. அலைகள் பலவாக தெரிந்தாலும் தண்ணிங்கிற கோணத்தில் பார்க்கும்போது ஒன்று தான் இருக்கின்றது. ஆபரணங்கள் பலவாக இருந்தாலும் அதனுடைய ஆதார பொருள் ஒன்றே. அதுபோல உடல்கள், உயிர்கள், உலகம்னு பலவிதமாக தோன்றினாலும் மெய்ப்பொருள் தத்துவம் ஒன்றே அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மை நம்மளுடைய புத்தி அதை ஏற்றுக்கணும். புத்தி ஏற்றுக்கிட்ட விஷயத்தை மனது கிரகிக்கணும். கிரகித்த விஷயத்தை மனது நன்றாக ஆழ பதிய வைக்கணும். 3 விஷயம் இருக்குது. புத்தி அதை கிரகிக்கணும், அதை மனதில் ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை மனதில் பதிய வைக்கணும். பெரிய ப்ராசஸ், நீண்ட நாள் ஆகும். ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. எதுக்காக எல்லோரும் வாழ்க்கையை விட்டுட்டு இதுக்காக போகிறாங்க? எதுக்காக? நிம்மதிக்கான வழியை தேடி தான் போகிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டோம், பொறுப்புகள் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், பொறுப்புகளை வச்சுட்டே இருந்துட்டோம். நம்ம இதனால் நிம்மதி கிடைக்கும், அதனால் நிம்மதி கிடைக்கும்னு என்ன பண்ணுறோம், நம்ம நிம்மதியை வெளியவே தேடிட்டோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, நிம்மதி உன்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற. நானே நிம்மதியா புரியலையே அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம குருக்கிட்ட போய் கேட்கணும். குருவை நாடி போகத்தான் செய்யணும். அர்ஜுனன் எப்படி என்ன பண்ணுறான், சரணாகதி பண்ணி கேட்குறான், எனக்கு நிம்மதிக்கு வழியை சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் குருவாக மாறுறார். இவ்வளோ நாள் கூடவே இருந்திருக்காரு, ஆனாலும் வாயவே திறக்கலை. இப்போ தான் அவனுக்கு ஒரு தேடுதல் உண்டாயிருக்கு, அவனுக்கு தகுதி இப்போ தான் உண்டாயிருக்கு. இப்போ இதுதான் நிம்மதிக்கான வழி. இந்த அத்வைத ஞானம், மெய்ப்பொருள் தான் எல்லாமாக காட்சியளிக்கின்றது மாயையினால் அப்படின்னு ரொம்ப ஆழமான விஷயம். இப்போ இது புரியாது, நமக்கு புதுசாக வர்றவங்களுக்குலாம் புரியாது. புரிஞ்சுது அப்படின்னா போன ஜென்மாவில், நிறையா ஜென்மாவில் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாயில் பூத ஜென்மங்கள் கோடி. பூத ஜென்மம் கோடி. பூத ஜென்மம்னா கடந்த காலம். கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் புதுசாக வர்றவங்களுக்கு மண்டையில் நுழையும். இப்போ இது ரொம்ப ஹையஸ்ட் விஷயத்தை சொல்லிட்டார். என்னது? ஞான யஜ்ஞம். இது ஞான யஜ்ஞம் தான் நம்மளுடைய லட்சியம். இப்போ இந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு மிச்சம் 11 யஜ்ஞங்கள் சொல்கிறார், 11 சாதனைகள் சொல்கிறார். இப்போ முதல் வரியில் சொல்கிறது தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்னா நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் இல்லையா, ஹோமம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அதை முதல் யஜ்ஞமாக சொல்லியிருக்கு. தெய்வமேவ அபரே யஜ்ஞம் யோகினக பரியுபாசதே. அபரேன சில சாதகர்கள் முதல்ல ஆரம்ப நிலையில் கொஞ்ச நாள் என்ன பண்ணிப்போம், படம் தேட்டராக போயிருப்போம், ஜவுளி கடையாக போயிருப்போம், சாமானாக வாங்கியிருப்போம், இந்த கல்யாண வீட்டுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, அவள் இந்த நகை பார்த்து இப்படி இருந்திருப்போம். அப்புறம் கொஞ்சம் அடி விழுந்தோடனே அப்புறம் என்ன பண்ணுவோம், கோயிலாக கொஞ்சம் போவோம். நம்ம இங்கே போகலாம், இந்த விரதம் இருந்தேன், இந்த பாராயணம் பண்ணேன், அதை பாராயணம் பண்ணேன், என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். நம்ம ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருப்போம், நமக்கு ஒன்றும் அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய பிரச்சனை வந்தோடனே முதல்ல நானே வேர்ல்டு டிபெண்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், காட் டிபெண்டன்ஸ்க்கு போவோம். கடவுளை கூட்டுக்கு சேர்த்துக்கிடுவோம். எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வர முடியுமா, அதான் சொல்கிறாரு. அப்பரேனா சிலர் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்க, தெய்வம் ஏவ அப்பரே, ஈஸ்வரனையே என்ன பண்ணுறாங்க, பூஜை ஹோமங்கள் பண்ணுகின்றார்கள். யோகினகன்னு இங்கே அந்த கர்மயோகி, நம்ம கர்மயோகம் பண்ணோம் இல்லையா, அந்த கர்மயோகி. பரியுபாசதே, அவர்கள் ஹோமம் செய்கிறார்கள். திரவியம் என்ன பண்ணுறாங்க, ஹோமம் பூஜை பண்ணி என்ன பண்ணுறாங்க, இதை நமக்கு ஃபஸ்ட்டு சாதனை. முதல்ல எல்லோரும் இப்படி தான் ஆன்மீகத்துக்குள்ளே முதல்ல உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும். நமக்கு வரைக்கும் நமக்கு பிரச்சனை தெரியாது. அடுத்து நமக்கு பிள்ளை அப்படின்னு வந்தோன்னே என்ன ஆகும், நமக்கு நம்ம பிரச்சனை படமடங்காக தெரியும் நமக்கு. அப்போ என்னாகும், இந்த மாதிரி அடுத்த இதுக்கு நமக்கு ஒரு தேடுதல் நமக்கு உண்டாகின்றது. இதெல்லாம் படிப்படியாக ஸ்டெப்பு. இப்போ அடுத்து சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கும்போது நம்மளுடைய தனித்தன்மையை நாசம் பண்ணுறது. நான் உடல் என்ன பண்ணுறோம், நான் என்ன வேறா நினச்சிட்டு இருக்கேன், அதை நமக்கு நாசம் பண்ணணும். அதை நாசம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. முதல்ல எப்படி தொடங்குறோம், நம்ம முதல்ல தேவ யஜ்ஞத்தில் தான் நம்மளுடைய தொடக்கம். ஏற்றுக்க முடியுது இல்லையா நமக்கு, அப்படி தான் நமக்கு தொடங்குறோம். அப்புறம் அடுத்து என்னது, 26
ஸ்ரோத்ராதீனிந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயான்யன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி ஸ்ரோத்ராதீனிந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயான்யன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. இதில் முதல் அந்த 25வது ஸ்லோகத்தில் என்ன யஜ்ஞம் சொல்லப்பட்டது? பிரம்மஞான யஜ்ஞமும் தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞமும் பிரம்மஞான யஜ்ஞம் 2 யஜ்ஞம் சொல்லப்பட்டது. இப்போ இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்திரிய சம்யம யஜ்ஞம், இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய சம்யம யஜ்ஞம். இன்னொன்று விஷய கிரகண யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம். 2 விஷயம். நமக்கு ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே வர்றான் ஒருத்தன், வந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா முதல்ல என்னென்னா இந்திரிய கட்டுப்பாடு தேவை. இந்திரிய கட்டுப்பாடுன்னா இந்திரியங்களில் ஒரு ஒழுக்கம். இது வரைக்கும் கண்டதை பார்த்துருப்போம், கண்டதை பேசியிருப்போம், கண்டதை சாப்பிட்ருப்போம், என்னன்னாலும் என்ன பண்ணியிருப்போம், தர்மமாக அதர்மமாக என்ன பண்ணியிருப்போம், இந்த இந்திரியங்கள் மூலமாக புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி இதன் மூலமாக என்ன பார்த்துருக்கேன் நம்ம அதை கண்டபடி அலைய விட்டுருப்போம். இப்போ என்ன பண்ணணும், முதல்ல அதுக்கு ஷட்டர் போடணும். வெளியே செய்கிற மனசை என்ன பண்ணணும், நம்ம உள்முகமாக திருப்பி ஆகணும். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இது வரைக்கும் சுகத்தை வெளியவே தேடிட்டு இருந்திருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ சிதம்பரம் லட்சணத்தை என்ன பார்த்தோம்? ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக, தன்னில் தான் இன்புற்று இருக்கின்றான், தன்னில் தான் தானே இன்பம்ங்கிறத புரிஞ்சிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறோம், இவ்வளோ நாள் வெளியவே தேடிக்கிட்டு இருந்தோம். இன்பம் வெளியே இருக்குது, உறவுகளில் இருக்குது, பொருள்களில் இருக்குதுன்னு என்ன பண்ணுறோம், மாறுகின்ற பொருள்கள்லையே இன்பத்தை தேடிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதுலேருந்து உள்முகமாக நம்மளை திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல என்ன சொல்கிறாரு, இந்திரிய கட்டுப்பாடு. ஸ்ரோத்ர ஆதி இந்திரியான் அந்யே சம்யம அக்னிஷு ஜுஹ்வதி. ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ரம்னா கண்ணு, காது, காது முதலிய இந்திரியங்கள். இந்திரியங்கள்னால் என்னது, நம்மளுடைய அறிவு கருவிகள். அந்த புலன்களை நம்ம புலன் நுகர்கின்ற அந்த கருவிகள். அதை என்ன பண்ணணுங்கிறாரு, மெய்வாய் கண்மூக்கு செவி அதை எல்லாத்தையும் அந்நியன்னா சிலர் எந்த அக்னியில் போடுறாங்க அப்படின்னா சம்யம அக்னி. சம்யம்னா கட்டுப்பாடு. கட்டுப்பாடுங்கிற நெருப்பில் என்ன பண்ணுறாங்க, அந்த இந்திரியங்களை போடுறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்திரியங்களை கட்டுப்படுத்துகின்றார்கள். ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்ன, இந்திரிய கட்டுப்பாடு. ஜுஹ்வத்தினா அதில் அர்ப்பணம் செய்கின்றார்கள். சிலர் என்ன பண்ணுறாங்க, மெய்வாய் கண் மூக்கு செவி முதலிய இந்திரியங்களை ஒழுங்குபடுத்துவது என்னும் நெருப்பில் அர்ப்பணம் செய்கின்றார்கள். முதல்ல அலர்ட்டாக இருக்கணும், எதனாலும் பார்க்கலாம், எதனாலும் பேசலாம் அப்படின்னு என்ன இருக்கிற அந்த மனசை நோ சொல்ல தெரியணும். ஃபஸ்ட் இந்திரியங்களை அலைப்பாய விடமாட்டேன், அதுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதை பாருன்னு சொல்லும், இதை கேளுன்னு சொல்லும், இதை சாப்பிடுன்னு சொல்லும். என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் நம்ம ஒரு கட்டுப்பாடு. ஏன்னா நமக்கு இதுவரைக்கும் நம்மளுடைய லட்சியம் என்னவாக இருந்துச்சு, புலன் இன்பங்களை அனுபவிப்பது, அறம்பொருள் இன்பந்தான் நம்மளுடைய லட்சியமாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு மோக்ஷந்தான் நமக்கு லட்சியம். போதும், என்னென்ன பிறவாமை வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து என்ன இந்த சம்சாரத்திலே உழன்றது போதும். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், பிறவாமைக்கு என்ன வழிங்கிறத நான் தேட போகிறேன். ஏதோ மோட்சம் மோட்சம்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு லட்சியம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. இவ்வளோ நாள் என் பிள்ளை குடும்பம், என் பிள்ளைக்கு இது பண்ணணும் புரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ரெடியாக வெயிட் பண்ணுது. இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறதா நமக்கு இப்போ உடம்புல சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடியே அது என்ன பண்ண முடியும், எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி ஓட முடிஞ்சிச்சு. இப்போ இனிமேல் என்ன ஓட முடியல நமக்கு. இப்போ எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், சில கேள்வி எல்லாம் வர தொடங்குது. அப்படின்னா இனிமேல் பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே,
அது என்னங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் இப்போ நம்மளுடைய புருஷார்த்தமே மாறிடுச்சு. புருஷார்த்தம்னா என்ன? லட்சியம். நம்முடைய மனித பிறவியின் லட்சியம் மாறிடுச்சு. போதும், எல்லாம் அனுபவித்து முடிச்சாச்சு, இனிமேல் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டா, உனக்கு இந்த மாதிரி ஒரு தேடல் வந்துட்டா, ஒரு சாதகன் முதல்ல என்ன செய்யணும்? அங்கங்கே ஊர் சுற்றுறது எல்லாத்தையும் விட்டுட்டு கீதை கிளாஸ்க்கு வந்து உட்காந்து அதை கேட்குறது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும்? நம்ம கீதையை ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு என்ன பண்ணலாம்? வாரத்துக்கு 2 ஸ்லோகம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 2 ஸ்லோகத்தை வாசிக்கவாது பழகுவோம், 2 ஸ்லோகத்தை மனப்பாடமாவது பண்ணுவோம். எத்தனையோ சினிமா பாட்டு மனப்பாடம்லாம் பண்ணியிருக்கோம்ல அந்த காலம். இப்போ கூட தெருவில் போகும்போது ஏதாவது ஒரு பாட்டு 3 வயசில் கேட்ட பாட்டு கூட நல்லா மனசில் பதிஞ்சு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இதை கொஞ்சம் மாற்றி யோசிக்க பழகிறோம். இப்போ இந்திரியங்களில் எதெல்லாம் முன்னாடி உலகத்தை சுகத்துக்காக வச்சுருந்தோமோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? எழுதணுமா? கை இருக்கா? எழுது, 4 தடவை எழுது, ஸ்லோகத்தை எழுதி பாரு. இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நோட்டை கொண்டு வந்து காட்டுறாங்க. ரெகுலராக இந்த 3 ஸ்லோகம் இருக்குன்னா அதை சாண்டிங் பழகிறவங்க இருக்காங்க, பைஹார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய தீவிரத்துவம் நமக்கு. இப்போ இதை மாதிரி என்ன பண்ணுறது? நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது, கெட்ட வழியில் போகாமல், புலன் நுகர்ச்சியில் இல்லாமல் அதை என்ன பண்ணுறோம்? நம்ம கட்டுப்பாடுங்கிற அக்னியில் போட்டு என்ன பண்ணுறோம்? அதை எரித்து விடுகின்றோம். அந்த இந்திரியங்களை இஷ்டம் போல் அதுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இதுக்கு பேர் இந்திரிய சம்யம யஜ்ஞம். அடுத்தது சப்தாதி விஷயான் அந்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. திரும்பவும் இதுக்கு பேர் விஷய கிரகண யஜ்ஞம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம கெட்டதை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு பேர் இந்திரிய சம்யமம். தர்மமாக இல்லாததை, எதெல்லாம் உனக்கு மோட்சத்துக்கு தடையாக இருக்குமோ அதெல்லாம் நான் அனுபவிக்க மாட்டேன், போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இனிமேல் லட்சியம் மோட்சம்தான். அப்படி இருக்கும்போது அதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் நோ சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நல்ல விஷயங்களை கிரகிக்கணும். நம்ம கெட்டதை எடுத்துக்கிறாமல் இருக்கிறது ஒன்று, நல்ல விஷயங்களை கொடுத்து பழக்கிறதுங்கிறது ஒன்று. அதான் சொல்கிறாருங்க விஷய கிரகண யஜ்ஞம். நல்ல விஷயங்களை கிரகண யஜ்ஞம், சத்விஷய கிரகண யஜ்ஞம். சப்தாதீன் விஷயான் அந்யே, அந்யேன சிலர், சப்தம் முதலிய இந்திரியங்களை இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. இந்த இந்திரியங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இதற்கு சரியான விஷயங்களை கொடுத்து என்னது பழக்கிறது. ஏன்னா நம்மளால் சும்மா இருக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யாராலையும் சும்மாவே இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணோம்? சினிமாவுக்கு போனோம், அப்புறமாட்டி கோயிலாக போனோம், அப்புறமாட்டி கீதை கிளாஸ்க்கு வந்துட்டோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு என்ன பண்ணுறோம்? இங்கே நல்ல விஷயங்களை கொடுத்து என்னது மனசுக்கு பழக்கிறது. இதில் பார்ப்போம், என்னது கண்ணால் இதை பாரு அப்படின்னு வரும் இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணுறோம்? இவ்வளோ நாள் கண்ணு காது மூக்க வேறு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எதுக்கு கேட்குறோம்? காதா கிளாஸ் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணு, கண்ணா நல்ல புஸ்தகங்களை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணு, வாயா சாண்டிங்க்கு யூஸ் பண்ணு. அந்த மாதிரி என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் இந்த ஞான யஜ்ஞத்துக்கு அனுசரணையாக. ஏன்னா நமக்கு அந்த முதல்ல பார்த்துட்டோம், என்ன பார்த்தோம்? பிரம்மாக்னா வபரே யஜ்ஞம் யஜ்ஞேனை ஓப்ப ஜுஹ்வதி. அந்த பரமாத்மாவில் ஜீவாத்மா தன்னையே ஆகுதியாக கொடுக்கின்றான். தன்னுடைய உடல் மனம் புத்தி பொய் அப்படிங்கிறத என்ன பண்ணுறான்? அந்த ஞானத்தின் மூலமாக என்ன பண்ணுறான்? அதில் ஐக்கியம் உண்டாகின்றது. ரொம்ப ஹையான விஷயமா இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணுறான்? நம்ம இதை படிக்கிறதுக்கு, இதுக்காக இந்த ஞான யோகம் நமக்கு தேவைப்படுது. நமக்கு அதற்கு அனுசரணையாக என்ன பண்ணுறான்? தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்த தொடங்குகின்றான். சப்தாதீன் விஷயம் அந்யே, சப்தம் முதலிய விஷயங்களை என்ன பண்ணுறான்? இதுக்கு பேர் தமகன்னு பேர். இதுக்கு இந்திரிய நிகிரகம்னு சொல்லலாம். நம்ம இதில் படிக்கிறோம் தமக, இந்திரிய கட்டுப்பாடு. அது முதல்ல. 3வது ஸ்ரோத்ராதீன் இந்திரியான் அந்யே, அது தமக. அது என்னது? இந்திரிய கட்டுப்பாடு. கட்டுப்படுத்தப்பட்ட இந்திரியங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பது. இது 2வது. இப்போ 4 யஜ்ஞம் பார்த்துட்டோம். முதல்ல தேவ யஜ்ஞம், இன்னொன்று பிரம்ம ஞான யஜ்ஞம், 3வது இந்திரிய சம்யம யஜ்ஞம், 4வது விஷய கிரகண யஜ்ஞம். 4 யஜ்ஞம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சு?
இந்த இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் ஷட்டர் போட்டாச்சு, நல்ல விஷயங்களை கொடுக்கணும், வெளியேருந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணும். இப்போ அது முடிச்சாச்சு. நீ அடுத்து சொல்ல போகிறாரு, நமக்கு வெளியெல்லாம் ஷட்டர் போட்டோம், தனியாக வந்து உட்காந்துட்டோம், உள்ளேருந்து என்னாது பல விஷயங்கள் எந்திரிச்சு வருது. அதை என்ன செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். 27 சர்வாணீந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே சர்வாணீந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. இது வந்து மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு ஷமகன்னு நம்ம சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது ஷமக, மனக்கட்டுப்பாடு. இப்போ வெளியே இருந்த விஷயங்களை எதுவுமே நம்ம கொடுக்கலை, தனியாக போய் உட்காந்துருக்கோம். சரி, கொஞ்ச நேரம் தனியாக கண்ணை மூடி உட்காந்துருப்போம் அப்படின்னா என்ன, அது உள்ளே இருந்து விஷயம் நம்ம உள்ளே என்னெல்லாம் போட்டிருக்கோமோ அதெல்லாம் வெளியே எந்திரிச்சு வருது. எப்படி நம்ம உடம்பு எப்படி, நம்ம உடம்போட தன்மை எப்படி இருக்குன்னா, நம்ம எடுத்துக்கொள்கிற உணவினுடைய தரத்துக்கு ஏற்றபடி நம்மளுடைய உடம்பு இருக்கும். அதுபோல் நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் எந்த விஷயங்களை உள்ளே போடுறோமோ அதுதான் நம்முடைய மனம். தனியாக இருக்கும்போது அதுதான் வெளியே வரும். எந்தெல்லாம் குப்பையெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கோமோ தனியாக இருக்கும்போது அந்த குப்பையெல்லாம் வெளியே வந்து வாடை அடிக்கும். அந்த மாதிரி நமக்கே என்னாது, நம்மளுடைய மனசை பிடிக்காது, ஃபுல்லாக சஞ்சலமான எண்ணங்களாக இருக்கும். அதைத்தான் சொல்கிறாருங்க. சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. இதுக்கு பேர், இந்த மனக்கட்டுப்பாடுக்கு இன்னொரு பேர் ஆத்ம சம்யம யஜ்யம். ஆத்ம சம்யம யஜ்யம். இங்கே ஆத்மாங்கிறது மனதை குறிக்கின்றது, சம்யமம்னா கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. நம்ம கிரகிக்க போகிறதோ ஒரு பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு பகவான். அந்த ஞானத்தை கிரகிக்கிறதுக்கு மனதிற்கு பக்குவம் தேவை. இப்போ அதுக்கு கட்டுப்பாடு தேவை. மனம் வந்து என்னவாக இருக்கணும், தூய்மையான மனமாக இருக்கணும். இப்போ சர்வாணி இந்திரியாணி பிராண கர்மாணி சாபரே. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர்வாணி இந்திரியாணி பிராண கர்மாணி, எல்லா இந்திரியங்களையும் பிராணனையும் என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துகின்றாங்க. ஏன்னா பிராணனும் மனமும் ரொம்ப ரிலேட்டட். இப்போ நம்ம உடல் இருக்குது, மனம் இருக்குது, பிராணன் இருக்குது. நமக்கு இந்த 5 கோஷத்தில் நம்ம பார்ப்போம். இந்த பிராணமயம் அப்படிங்கிறது உடலுக்கும் மனதுக்கும் நடுவில் இருக்குது. இந்த பிராணன் உடலையும் இயக்குகின்றது, மனதினுடைய வேகத்தை செயல்பாடுகளுக்கும் அதுதான் வந்து நிர்ணயிக்கின்றது. இப்போ இந்த மனக்கட்டுப்பாடுக்கு நம்மளுடைய பிராணன் வந்து சாமியமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இப்போ இது எல்லாரும் எல்லாம் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். சில பேர் இதை முன்னாடி பண்ணலாம், சிலதை பின்னாடி பண்ணலாம். இது நமக்கு வந்து இது கிடையாது, ஆர்டர் கண்டிப்பாக இதெல்லாம் ஏர்டைட்டு கிடையாது நமக்கு. ஆனால் இதெல்லாம் நமக்கு அவசியம் தேவை. இப்போ சிலர் வந்து இப்போ நமக்கு வந்து முதல்ல உட்கார முடியாது, தியானத்தில் உட்கார முடியும். இப்போ இது சொல்கிற தியானத்தை தான் சொல்கிறார். வந்து தியானம் பண்ணும்போது நம்முடைய மனம் எப்படி இருக்கணும், இந்திரியங்கள் கட்டுப்பட்டு இருக்கணும். சர்வ இந்திரியாணி சம்யம்ய, எல்லா இந்திரியங்களும் கட்டுப்பட்டு இருக்கணும். அதோட எப்படி இருக்கணும், ஆத்மம சம்யம யோகாக்னௌ, அந்த மனக்கட்டுப்பாடுங்கிற அக்னியில் இந்திரியங்கள் எல்லாம் போட்டுருக்கு. புரியுது? இப்போ அக்னி வந்து என்னது, மனக்கட்டுப்பாடுங்கிற அக்னியில் இந்திரியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஜுஹ்வதி ஞான தீபிதே, முக்கியமான பதம் கொடுக்குறாரு, ஞான தீபிதே. ஞானமாகிய நெருப்பினால் அது என்னவா இருக்கணும், அது தூண்டி விடப்பட்டு கொண்டே இருக்கணும். நமக்கு ஒரு விளக்கு எரி விடுறோம், விடும்போது என்னது, அது கறி பிடிச்சிருக்கு. நமக்கு உடனே என்ன பண்ணுறோம், அதை தூண்டி விடுறோம். எதுக்காக தூண்டி விடுறோம், அதில் வந்து அடப்பு வந்துடும். அடப்பு வர்றதுனால என்ன ஆகுது, நமக்கு அதை தூண்டி விட்டு அது எரிய விடும்போது நல்லா எரியும். இப்போ இந்த இதில் ஹோமம் இது பண்ணும்போது நெய் விட்டு அது நல்ல ஜுவாலை விட்டு எரியும். திரும்பி தயிர் விடுவாங்க. வந்து தயிர் விடணும்னு சம்பிரதாயம் இருக்குது.
அப்போ என்ன ஆகும், அது கொஞ்சம் அப்படி புகைச்சல் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பை தூண்டி விடுவாங்க. அது மாதிரி இப்போ நமக்கு உட்கார்றோம், தியானத்துக்குன்னு உட்கார்றோம், மனக்கட்டுப்பாடு. தியான விஷயத்துக்கே இன்னும் வரல. அவர் மனசை அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பார்க்கும்போது மனசு என்னாது, ஒரே கலவரமாக இருக்குது, உள்ளேருந்து கெம்பி கெம்பி வருது. அப்போ அந்த சமயத்தில் ஞான தீபிதேனா விவேகம், நம்மளுடைய விவேக சக்தியினால் என்ன பண்ணணும், அதை தூண்டிவிட வேண்டும் அப்படிங்கிற. இப்போ நமக்கு மனசோட சுபாவத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ மனம் அப்படின்னாலே எண்ணங்களின் சேர்க்கை தான் மனம், பலவிதமான எண்ணங்களின் சேர்க்கை தான் மனம். இப்போ நமக்கு மனதில் எண்ணங்கள் எப்படி உண்டாகின்றது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். 3 வித காரணத்தினால் மனதில் எண்ணங்கள் உண்டாகின்றது. 3 காரணம் இருக்குது. 1, இப்போ நான் வெளியே போகிறேன், போனோடனே யாரையோ பார்க்குறேன், பார்த்த உடனே ஒரு யானை படம் பார்க்குறேன், பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது, நெல்லையப்பர் ஏதோ ஒரு கோயிலில் இப்போ யானை இறந்து போச்சா, அந்த கோயில் யானை எனக்கு ஞாபகம் வரும். அப்புறம் நான் அந்த கோயில் போனது ஞாபகம் வரும், நான் யார் கூட போனேன்னு ஞாபகம் வரும், அப்போ நடந்த பிரச்சனை ஞாபகம் வரும். இப்படி என்னாகும், ஒரு விஷயத்தை பார்க்குறதுனால, ஒரு வெளியில் இருக்கிற ஒரு தூண்டுதலின் காரணமாக எனக்கு எண்ணம் மாறி மாறி தவ்வி தவ்வி குரங்கு மாதிரி என்ன ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ எண்ணங்கள் வெளியிலிருந்து ஒரு புற தூண்டுதலால் நமக்கு எண்ணங்கள் உண்டாகின்றது. 1. அப்புறம் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கேன், உட்கார்ந்துருக்கும்போது உள்ளேருந்து ஏதோ ஒரு எண்ணம் உண்டாகுது. நான் எப்போயோ ரிஷிகேஷ் போனது எனக்கு ஞாபகம், எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, அது உள்ள பதிவாக இருக்கின்றது. அப்போ உள்ளே இருக்கின்ற பதிவுகளால் நமக்கு எண்ணம் உண்டாகின்றது. வெளியிலிருந்து தூண்டப்பட்டு எண்ணங்கள் நமக்கு அது ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டுருக்கு. சரி, எங்கேயும் போகாமல் தனியாக உட்காந்துருக்கோன்னா உள்ளேருந்து பொங்கி பொங்கி வருது. என்னது, எப்போவோ நடந்தது, அப்போ நடந்த விஷயத்தை இப்போ நினச்சா கூட கண்ணீர் வருது நமக்கு. அது என்னது, உள்ளே இருக்கின்ற அந்த பதிவுகள். அது முடிஞ்சு போச்சு, அது நடந்தவங்க இறந்தே போயிருப்பாங்க, அவங்க உலகத்திலே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த துக்கம் ரணமாக இன்னும் அப்படியே உள்ளே இருக்கேன் மனசில். இப்போ நினச்சா கூட அப்படி வலிக்குது. அன்னைக்கு எனக்கு எப்படி மனசு வலிச்சிச்சோ அதை விட அதிகமாக வலிக்குது எனக்கு. இதுக்கு காரணம் என்ன, உள்ளே இருக்கின்ற அந்த பதிவுகள். அதனால என்ன வருது, எண்ணங்கள் உண்டாகின்றது. 2 விஷயம் பார்த்துட்டோம். வெளியிலிருந்து தூண்டப்பட்டு எண்ணங்கள் உண்டாகின்றது. நம் உள்ளிருக்கின்ற ஆழ்மனதில் ஏற்பட்டுள்ள அந்த பதிவுகள் தனியாக இருக்கும்போது வெளிவரும்போது அதுக்கு பேர் வாசனான்னு நம்ம சொல்கிறோம். அந்த வாசனையின் காரணமாக நமக்கு எண்ணங்கள் உண்டாகின்றது. 3வது, இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன், உட்கார்ந்து நான் இதை பற்றி தான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓம் நம சிவாய சொல்ல போகிறேன். தேனியில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பற்றி மட்டும்தான் நினைக்க போகிறேன். அவர் பாதத்திலிருந்து சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் நான் என்னுடைய மனசில் நினைக்க போகிறேன், அந்த உருவத்தை நினைக்க போகிறேன் அப்படின்னு நான் முயற்சி எடுத்து அந்த எண்ணங்களை உண்டாக்க முடியும். என்னுடைய சுய முயற்சியால் நான் என்னுடைய எண்ணங்களை தீர்மானிக்க முடியும். 3 விஷயம். வெளிப்புற சூழ்நிலைகளால் என்னுடைய எண்ணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றது. என்னுடைய ஆழ்மனசில் இருக்கின்ற அந்த வாசனைகளால் என்னுடைய எண்ணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றது. என்னுடைய சுய முயற்சியால் என்னுடைய எண்ணங்கள் நிர்ணயிக்கப்படும். இப்போ நான் என்ன நினைக்கணும், அது என்னோட கையில் தான் இருக்குது. நான் ஏதோ என்றைக்கோ நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு தான் இருப்பேன்னா கடவுள் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை நாளைக்கு ஏதோ நடந்துருமோ அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டேன்னா அதுக்கும் பகவான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன நினைக்க போகிறேன், ஆக்கப்பூர்வமாக எனக்கும் பிறருக்கும் ஆக்கப்பூர்வமாக என்ன சிந்தனைகள் நினைக்கிறது, அது என்னோட கையில் தான் இருக்குது. அப்போ அதுதான் ஞான தீபித்தே. அந்த விவேகம்ங்கிற என்கின்ற அந்த தூண்டுகோலினால் என்ன பண்ணுறது, இதை தூண்டி விடுவது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கின்றது. நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையாகிய மாறுகின்றது.
இப்போ நம்ம பல விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லவே இல்லை. பழசை பற்றி நினைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. வருங்காலம் நம் கையில் இல்லவே இல்லை. நிகழ்காலம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ இந்த ஞானத்தோட, இந்த விவேகத்தோட நிகழ்காலத்தை இப்போ இன்னைக்கு நான் என்ன செய்கிறேனோ அதுதான் என்னுடைய வருங்காலமாக ஆகப் போகின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். பழசு என்னுடைய கையில் இல்லை, வருங்காலம் என் கையில் தான் இருக்கின்றது. அதை என்ன பண்ண முடியும்? அதை நான் என்னுடைய சுகதுக்கத்தை என்ன மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் துக்கமாக வச்சுக்கிறதும் யார் கையில் இருக்குது? நம்ம நினைக்கிறோம் நம்ம சுற்றத்தார் கையில் இருக்குது, நம்ம பிள்ளைங்க கையில் இருக்குது, நம்ம உறவுகள் கையில் இருக்குது, நம்மளுடைய உடைமைகள் கையில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை, நம்முடைய கையில் தான் இருக்குது. அப்போ இந்த எண்ணத்தை, இதுதான் என்னது? இந்த விவேக புத்தி. இதை என்ன பண்ணுறோம் நம்ம? இதுக்கு தான் என்ன சொல்கிறாரு? ஆத்ம சம்யம யோகா அக்னௌ. ஏன்னா எண்ணங்கள் தான் நமக்கு பாரமாக இருக்கின்றது. கடைசியில் துக்கம் எங்கே இருக்குது? கஷ்டம் எங்கே இருக்குது? என்னுடைய மனசில் தான் இருக்குது. அந்த மனசில் என்ன ரூபத்தில், எந்த ரூபத்தில் துக்கம் இருக்குது? என்ன ரூபத்தில் இருக்குது? அந்த தாட், அதை நிர்ணயிக்கும் சக்தி யார்கிட்ட இருக்குது? என்னிடம் மட்டும்தான் இருக்குது. அப்போ சுகதுக்கத்தை நிர்ணயிக்கும் சக்தி என்னிடம்தான் இருக்கின்றது. அப்போ அதான் சொல்கிறாரு, ஆத்ம சம்யக யோக அக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. நம்மளுடைய விவேக சக்தியினால் தூண்டிவிடப்பட்டு மனக்கட்டுப்பாடு என்னும் அக்னியில் இந்திரியங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். பிராண கர்மாணி, அந்த 2 இந்திரியங்கள், கர்மேந்திரியம் அண்ட் ஞானேந்திரியம். பிராண கர்மாணின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கர்மேந்திரியங்கள் சேர்ந்துருது. கர்மேந்திரியங்கள் அப்படின்னா வாக்பாணி பாத பாயு உபஸ்தம். நம்மளுடைய பேசும் சக்தி, கை காலில் இருக்கிற சக்தி, ஆமாம், நம்மளுடைய இது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம், நம்மளுடைய மலமூத்திர விசர்ஜனம், இதெல்லாம் இந்த காரியங்கள், இதெல்லாம் கர்மேந்திரியம்னு பேர். ஞானேந்திரியம்ங்கிறது சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம், நம்மளுடைய மெய்வாய் கண் மூக்கு செவியில் இருக்கின்ற அந்த அறியும் சக்தி, கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, அந்த சக்திகள். அதை அனைத்தையும் என்ன பண்ணுறான்? அந்த கட்டுப்பாடு, அந்த நான் என்ன நினைக்கணுமோ அதை தான் நினைக்கணும், நான் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறனோ அதை தான் நம்மளுடைய கை செய்யணும். அந்த மாதிரி என்ன பண்ணுறான்? அந்த கட்டுப்பாடு என்கின்ற அக்னியில், அதுக்கு பேர் தான் ஆத்ம சம்யம யஜ்ஞம். இப்போ நமக்கு இந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இருந்தாலே நமக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியாது நமக்கு. ஏன்னா நம்மளுடைய மனம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தியாயத்தோ விஷயான் பும்சக, அந்த இதில் பார்த்தோம், சிதப்பிரஜ லட்சணத்தில் பார்த்தோம். தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, சங்காத் சஞ்சாயத்தே காமக, காமாத் குரோதோபிஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோக, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக, ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசக, புத்தி நாஷாத் பிரணஷ்யதி. எப்படி மனுஷன் கீழே உள்றாங்கிறத அந்த ஒரு ஃபால், எப்படி ஒரு படியில் ஒரு பந்தை தூக்கி போட்டோன்னே டப்பு 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 டப்புன்னு கீழே விழுந்துருமோ, அது மாதிரி நம்ம மனசு ஒரு விஷயத்தை யோசிக்குது. ஒரு இதை பார்க்குறோம், பார்த்த உடனே அதையே யோசிக்கிறோம். அதை யோசித்து என்ன பண்ணுறோம்? அது வேணும், அது வேணும், அது வேணும்னு என்ன பண்ணுறோம்? அதன் மேலே ஆசை வளர்ந்து கொண்டே போகின்றது. ஆசை அடைய வேண்டும்ங்கிறத ஒரு நிர்பந்தத்தை உண்டு பண்ணுகின்றது. அப்புறம் என்னது? அது கிடைக்கலைன்னா என்னது? கோபம் உண்டாகின்றது. அதுக்கப்புறம் என்னது? அவன் புத்தி மயங்கி விடுகின்றான். அது கிடைக்கல அப்படிங்கும்போது என்னது நமக்கு? அது எப்படியாவது அது கிடைக்கணும். முதல் தர்மமாக முயற்சி பண்ணி பார்ப்போம், அப்புறம் என்னாகும்? அதர்மமானாலும் முயற்சி பண்ணி, எப்படியோ எனக்கு அது கிடைக்கணும். இப்போ என்னது? அவன் புத்தி நாசம், அவனுடைய மனம் நாசமடைகின்றது, அவனுடைய புத்தி நாசமடைகின்றது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய மோட்சம், தன்னுடைய லட்சியத்தை மறந்து கோட்டை விட்டுறான். நம்முடைய லட்சியம் என்ன பண்ணுறோம்? மோட்சம் தான் வேணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதுக்கிடையில் ஏதோ ஒரு விஷயத்தை தியானம் பண்ணதுனால என்ன ஆகின்றது? நமக்கு எதுக்கு பிறந்தோம், நம்மளுடைய லட்சியம் என்ன, எல்லாம் மறந்து போய் அதையே யோசிச்சுட்டு இருக்கான். அது எப்படி, நான் நினச்சது எனக்கு கிடைக்கணும், நான் நினச்சது நடக்கணும்னு என்ன பண்ணுறான்? அதையே யோசிச்சுட்டு இருக்கான். அதன் காரணமாக
என்ன பண்ணிடுறான், தான் எதுக்கு பிறந்தோங்கிறதையே மறந்துடுறான். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எல்லாமே மனசில் நடக்கிற விஷயங்கள் தான், எல்லாமே மனசில் நடக்கின்ற விஷயம். ஒரு ஆழமான இன்னொரு விஷயம், இப்போ நம்மளோட எண்ணங்கள், இப்போ நம்ம தனியாக உட்கார்ந்துருக்கும்போது ஏதோ ஒரு எண்ணம் வெளியே வருது. அந்த முதல் எண்ணம் நம்ம கையில் இல்லை, ஆனால் அந்த ரெண்டாவது எண்ணம் இருக்கு இல்லையா, அது நம்ம கையில் இருக்குது. இப்போ நமக்கு ஏதோ ஒரு எண்ணம் வரலாம், எனக்கு ஏதோ நடந்த சம்பவம், முன்னாடி நடந்த சம்பவம் ஏதோ ஞாபகத்துக்கு வரலாம், அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் அந்த சம்பவத்தை நோக்கியே இருக்கிறதா, அதில் நம்ம பிரவர்த்திக்கிறதா, அதில் விட்டு நிவர்த்திக்கிறதாங்கிறது என் கையில் இருக்குது. இப்போ நான் அதையே யோசிக்க போகிறேன்னா, இல்லாட்டி என் மனசை ஷட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கெட் அவுட் ஆஃப் த தாட் அப்படின்னு சொல்ல போகிறோமா, போதும் யோசித்தது போதும், இதை யோசிக்கிறனால ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்குள்ளே போக போகிறோமா, அது நம்ம கையில் தான் இருக்குது. அதுதான் இந்த மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது. ஏன்னா மனதுடைய சுபாவமே எப்போவுமே சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். எப்பவும் மனசில் ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மனசை பற்றி புரிஞ்சுக்கிடணும். மனசில் எப்பவும் ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எந்த எண்ணம்ங்கிறத நிர்ணயிப்பது நம்மளுடைய கையில் இருக்குது. அதான் 3 விஷயம் பார்த்தோம். வெளி உலகமாக, நம்மளுடைய உள்பதிவுகளா, நம்மளுடைய சுய முயற்சியா. அதை நம்ம சொல்லுவோம் வேர்ல்ட், வாசனா, வில். வேர்ல்டுனா என்னது, வெளி உலகம் நிர்ணயிப்பது. நம்மளுடைய ஆழ்மனத்து பதிவுங்கிறது வாசனை. வில்னா நம்மளுடைய முயற்சி. 3 விஷயம் இது நமக்கு. இது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு இதெல்லாம் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு அந்த ஞான யோகத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் நமக்கு இது இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருமே எல்கேஜி போயிட்டு தான் என்ன பண்ணுறோம், யூகேஜி போகணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், எப்படி அந்த படிப்பில் இருக்கோ அப்போ நம்ம எங்கே எந்த ஜென்மாவில் எங்கே நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமோ அதுலேருந்து நம்ம தொடங்குவோம். இப்போ நம்ம முதல்ல தேவயஜ்ஞம் பண்ணணும், எல்லோரும் அப்படி தான் வந்திருப்போம். தேவயஜ்ஞம் பண்ணி இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருமே இந்த தேவயஜ்ஞம் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்திரிய சம்யமம், இந்த சமம் தமம் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இதை நமக்கு அதிகப்படுத்துறது ரொம்ப அவசியம். நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம இதில் நம்ம தீவிரமாக இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஞான யோகத்துக்குள்ளே ஈஸியாக போயிட முடியும். இது நமக்கு கொஞ்ச நாள் முதல்ல கஷ்டமாக தெரியும். ஆனால் இதனுடைய இது எப்படின்னா மகிமை என்னென்னா, ஒரு இதுக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இதுக்குள்ளே கொண்டு போக தொடங்கும். சும்மா யதார்த்தமாக தான் ஒரு இதுக்குள்ளே போயிருப்போம், யாரோ கூப்பிட்டாங்கன்னு போயிருப்போம். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நம்மளையே கூட்டிகிட்டு போகும். அதுதான் இதனுடைய மகத்துவம். நம்மளையே அறியாமல் என்னாகும், இந்த குற்றாலத்தில் அப்படியே கூட்டமாக இருக்கும். நம்ம போய் ஒரு இடத்துல போய் நின்னோம்னா போகும், அந்த கூட்டமே அப்படின்னு ஒரு தள்ளி கொண்டு போய் அருவிக்கிட்ட கொண்டு போய் விட்டுரும். நம்ம மூவ் பண்ணவே வேண்டியதில்லை. எப்படி போனோன்னே தெரியாது. பார்த்தோன்னே மலைப்பா தெரியும் எப்படிடா போகிறோன்னு. ஏன்னா பின்னாடி இருந்து 100 பேர் வர்றவங்க நம்மளை அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது மாதிரி இந்த இதுக்குள்ளே வந்துட்டாலும் அப்படி தான். நம்ம எப்படி இத்தனை வருஷம் எப்படி போனோம்னு தெரியாது. நமக்கு இந்த ஒரு எண்ணம் மட்டும், எனக்கு லட்சியம் இந்த புருஷார்த்தம் மோட்சங்கிறது மட்டும் வந்துட்டா எப்படியோ நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார், பகவானே கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இதில் நம்ம தீவிரமாக வச்சுருக்கோமோ, இந்த இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, இதெல்லாத்தையும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு ஆசையோட விரும்பி நம்ம கை கொள்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஞான யோகத்துக்குள்ளே போக முடியும். அது மாதிரி இந்த ஞான யோகத்தினுடைய பிரயோஜனத்தை நம்மளால் நல்லா அனுபவிக்க முடியும். நமக்கு பிரத்யட்சமாக பார்க்கலாம். இன்னும் நமக்கு இப்போ 4 முடிச்சிருக்கோம். என்னென்ன யஜ்ஞம் முடிச்சிருக்கோம்? தேவ யஜ்ஞம், பிரம்மஜான யஜ்ஞம், இந்திரிய சம்யம யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம், ஆத்ம சம்சய சம்யம யஜ்ஞம், மனக்கட்டுப்பாடு. 5 யஜ்ஞம் முடிச்சிருக்கோம். இப்போ இன்னும் எத்தனை இருக்குது? மொத்தம் 12. 5 முடிச்சாச்சு, 7 இருக்குது. இன்னும் 7 யஜ்ஞம் இருக்குது. இன்னும் அடுத்த கிளாஸில் நம்ம அதை பார்ப்போம். மொத்தமாக பார்த்தா நமக்கு மறந்துடும். இப்போ இதை நமக்கு தெரிஞ்சிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது நம்ம எந்த இதில் இருக்கோங்கிறது நமக்கு தெரியணும்.
நமக்கு எவ்வளவு இந்திரிய கட்டுப்பாடு இருக்குது, எவ்வளவு மனக்கட்டுப்பாடு இருக்குது, எதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அபியாசம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து இதனுடைய ரிசல்ட்டை நல்லாவே பார்க்க முடியும். இதை மட்டும் சாண்டிங் பண்ணிடுவோம். தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகினः பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி ஸ்ரோத்ராதீனிந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயாண்யன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி சர்வாணீந்திரியகர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்மசம்யமயோகாக்னௌ ஜுஹ்வதி ஞானதீபிதே. ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரே கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.